இந்த யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு இனிப்பான செய்தியின் மூலமாகத்தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். அநேகருக்கு இது சென்றடைந்திருக்கும். இருந்தாலும் இதுக்குள்ளான தலைப்பை பார்த்திருப்பீர்கள். இன்று ஜான் ஜெபராஜ் அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாகி வெளியே வருவார் என்ற ஒரு நிச்சயத்துடன் உங்களை நான் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக நாட்களாக அவரை குறித்து நாம் பேசி கொண்டிருந்தோம். முதலாவது, அவர் மேல் இருந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய்யானவை. அவருக்கு கண்டிப்பாக இந்த பிணை கிடைக்கும் என்பதை வலியுறுத்தி சொல்லி கொண்டே வந்தேன். அவர் குற்றமற்றவர் என்பது அவர் நிரூபிப்பார் என்பதை நான் சொன்னேன். அநேகர் அவரை குற்றப்படுத்தி பேசிக்கொண்டிருந்த நாட்களிலே நான் பேசின பிறகுதான் பலர் இந்த காரியத்தை குறித்து பேசுவதை நிறுத்தி கொண்டார்கள் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கூட அவருடைய இந்த மறு தேதி அறிவிக்கப்பட்ட போது கூட அந்த பெண் நீதிபதி அவர்கள் போக்சோவை நான் விசாரிக்க மாட்டேன் என்று சொன்னதால் தான் மறுபடியும் இந்த தேதி தள்ளி போனது. காரணமாக எங்களுடைய ஆங்கிலிக்கன் திருச்சபையுடைய பிஷப் ஆர்டினேஷன் கொடுப்பதற்காக அநேகர் ஆர்டினேஷன் கொடுப்பதற்கான விழா எல்லாம் இருந்தபடினாலே சில நாட்கள் நான் வெளியூர் பயணமாக வெளியூர் சென்றிருந்ததினாலும் ஒரு வாரம் வெளியே இருந்ததாலும் என்னால் கூட அடுத்த காணொளி போட முடியவில்லை. இருந்தாலும் தொடர்ந்து இதை கவனித்து கொண்டே தான் இருந்தோம். யார் வருகிறார்கள், அவருடைய 2 லாயர்கள் யார், எப்படி அவர்கள் பேசியிருக்கிறார்கள், அரசாங்கத்துக்குடைய காவல்துறை இடத்திலிருந்து தகவல்களை போன முறை கேட்டபோது அதற்கு பதில் என்ன கொடுக்கப்பட்டது என்று வழக்கை உன்னிப்பாக கவனித்து அதற்கான பல காரியங்களை நாங்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த நிலையிலே நேற்று 2:35 மணிக்கு நீதியரசர் மூலமாக அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டது. தீர எல்லாவற்றையும் சரியாக விசாரித்து பார்த்து வாதங்களை கேட்டு அவர் சரியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இதோடு மட்டுமல்ல, இன்று மறுபடியுமாக நான் பேசுகிற இந்த நேரம் வரை அவருக்கு நிபந்தனைகள் என்ன, எந்த ஊரிலிருந்து அவர் கையெழுத்து போட வேண்டும், எத்தனை நாள் கையெழுத்து போட வேண்டும், ஒரு சில நிபந்தனைகளை கண்டிப்பாக கோர்ட்டு அவருக்கு கண்டிப்பாக சொல்லும். வெளியூரிலிருந்து ஏதாவது ஒரு ஊரில் தங்கி 15 நாட்களோ இல்லை 1 மாதமோ தினந்தோறும் வந்து குறிக்கப்பட்ட அந்த காவல் நிலையத்திலே கையெழுத்து இட வேண்டும் என்று சொல்லுவார்கள். இல்லை அவர் குறிக்கப்பட்ட இடத்திலே கையெழுத்து இட வேண்டும் என்று சொல்லுவார்கள். குறித்த நேரத்திலே வர வேண்டும். 2வது, சாட்சிகளை நீங்கள் கலைக்கக்கூடாது என்று அது ஜென்ரலாக எல்லாருக்கும் சொல்லுவதான பல காரியங்களை சொல்லித்தான் அந்த தீர்ப்பு இருக்கும். அது இதுவரை நான் காணொளி வெளியிடுகிற வரை அதை கவனித்திருந்தோம். இன்னும் அந்த தகவல் எல்லாம் அது வெளியிடப்படவில்லை. ஒருவேளை நாளை காலையிலே முழுமையாக இது வெளியிடப்படும். அதற்கு பிறகு நாளை மாலைக்குள்ளாக அவர் கண்டிப்பாக விடுதலையாகி விடுவார் என்று ஒரு நிச்சயத்தோடு தான் உங்களை நான் சந்தித்து பேச வந்திருக்கிறேன். மிக மகிழ்ச்சியான செய்தி. நீண்ட நாள் நாம் காத்திருந்தோம். அநேகர் இதற்காக ஜெபித்து கொண்டிருந்தீர்கள். ஜெபித்தவர்களுக்கும் இதற்காக துணை நின்ற அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் ஒரு சிலருக்கு தான் இது வயிறு எரிந்திருப்பார்கள், ஒரு சிலருக்கு தூக்கம் இருக்காது. நான் கூட யோசித்தேன், இந்த செய்தியை கேட்ட 2-3 பேர் நாண்டு கொண்டு செத்து விடுவார்கள் என்று சொல்லி. நாளை காலையில் தான் அதுக்கும் பார்க்கணும், ஏதாவது பேப்பரில் அப்படி நியூஸ் வருதான்னு. ஏன்னா அவங்கெல்லாம் வயிற்றெரிச்சலில் இருக்கிற பலர் இருந்தார்கள். என்னிடத்தில் தொடர்ந்து அநேக சகோதரர் சொல்லிக்கொண்டே இருந்தார், ஐயா உங்களை பற்றி இப்படி குறை எழுதியிருக்கிறான், இவன் இப்படி பேசுகிறான், அவன் அப்படி பேசுகிறான், நீங்கள் காணொலி ஒன்று போடுங்க, இவங்களுக்கு எதிர்த்து சொல்லுங்கன்னு. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பன்றிகளுக்கு முன்பாக முத்துக்களை போடாதீர்கள் என்று சொல்லி. இந்த பன்றிகளுக்கு எவ்வளோதான் நம்ம முத்துக்களை நம்ம போட்டால் கூட இதுக்கு விளங்காது. ஒரு நல்லவனை 1 முறை 2 முறை நீ ஆலோசனை சொல்லி அதை கேட்காவிட்டால் அவனை விட்டு விலகு என்று தான் வேதம் சொல்கிறது. இவனை விட்டு விலகிறது நான் பொதுவாக பலருக்கு சொன்னால் கூட, ஆனால் எங்களை போன்ற ஆட்கள் இவர்களை விட்டு விலக மாட்டோம். இவர்களுக்கு சரியான பாடத்தை கண்டிப்பாக கொடுப்போம். அதில் ஒருத்தர் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கார், ஐயா நீங்கள் இயேசு கிறிஸ்து திட்டுவார் நீங்கள் சொன்னதை குறித்து இந்த வறுக்கிற 2 பேர் ஏதோ இதை குறித்து 2-3 பேர் மோசமாக பேசியிருக்காயா அப்படின்னு. நான் இந்த காணொலிகளை உண்மையாக சொல்லுகிறேன், ஒரு நாள் கூட பார்த்ததில்லை. அதுக்குள்ளே போய் பார்க்கக்கூட மாட்டேன். என்னுடைய ஆட்களை யாராவது பார்த்து சொல்லுவார்கள் என்று சொன்னால் நான் தான் உண்மையாகவே சொல்லுகிறேன். நல்ல கிறிஸ்துவன், தூய கிறிஸ்துவன் இவர்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யக்கூடாது. இப்படி இந்த பரிசேயர்களைப் போல தேவ ஊழியர்களை கேவலப்படுத்துகிற இவர்களெல்லாம் நீங்கள் அவளுடைய சேனல் வரக்குந்தால் பார்க்கக்கூடாது, அதிலேருந்து வெளியே வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன்.
அதில் இவங்களெல்லாம் எப்படி இந்த சேனலை முடிவு கொட்டணும்னு சொல்லிட்டு அது சீக்கிரத்தில் நான் வீடியோ காணொலி வெளியிடுவேன். கண்டிப்பாக எப்படி இவங்க மேல் வழக்கு தொடுப்பது போன்ற காரியத்தெல்லாம் கண்டிப்பாக எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இதற்கான காரியத்தெல்லாம் செய்வோம். மற்றபடி இவர்களுக்கு எங்கள் மேலே சில குற்றச்சாட்டுக்கு என்ன மேலே அசிங்கமாக பேசின வீடியோக்கள் எல்லாம் எங்கள் சகோதரர் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் அவருக்கு தக்க பாடத்தை அவர்கள் புகட்டுவார்கள். அதுக்கான காலம் அவர்களுக்கு வரும். ஆனாலும் அவர் சொன்ன ஒரு காரியத்துக்கு மட்டும் கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லி அவனையா இயேசு கிறிஸ்து இப்படி திட்டமாட்டார், இயேசு கிறிஸ்து திட்டுவார், ஆஹா சிரிச்சான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் இன்னும் உனக்கு இன்னும் அதிகமாக சொல்ல விரும்பினேன். நான் போன வாட்டில் கொஞ்சமாக தான் திட்டுவார், 2-3 காரியம் தான் சொன்னேன். ஆனால் போனவர்களை பார்த்து இயேசு எப்படி தெரியுமா சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டுகிறேன், இந்த வறுக்கிறவன் பொறிக்கிறவனுக்கெல்லாம் சொல்லுங்கள், அவன் இவனுக்கு என்னென்னா அறிவு புத்தி கிடையாது, முட்டாள்னு சொல்கிறான்னா கோச்சிக்கிறான். இயேசு கிறிஸ்து அதான் சொல்கிறார், மதிகேடரேன்னு தான் சொல்கிறார். அதுக்கு தூய தமிழில் நாம் முட்டாள்னு சொல்கிறோம், அவர் மதிகேடர்னே எழுதியிருக்காரு. அதை சொன்னால் தான் இவனுக்கெல்லாம் கோபம் வருது. இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுவாரா அப்படி சொல்லுவாரா அப்படின்னு. இயேசு கிறிஸ்து இன்னும் மோசமாக சொல்லுவார். எப்படி தெரியுமா சொல்லுவார்? ஒரு வருஷத்தை படிக்கிறேன் கேளு. மத்தேயு 23:27 மாயக்கார வேதபாரகரே பரிசேயரே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையெல்லாம் சொல்கிறாரு. அப்படியெல்லாம் திட்டிகிட்டே வர்றாரு. அவர் எவ்வளோலாம் திட்டார். அதோட இவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பார்த்து அவர் சொல்கிற ஒரு காரியம், இதை தூய தமிழில் நீ போய் நம்ம ஊர் குலக்கல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க, உள்ளூர் பாஷையில் நீ இதை எப்படி சொல்லுவேன்? இயேசு கிறிஸ்து தன் வாயால் சொன்ன காரியத்தை சொல்கிறேன். மத்தேயு 16வது அதிகாரம் 4வது வசனம். உங்களை மாதிரி ஆட்களை பார்த்து தான் சொல்கிறாரு, பொல்லாத விபச்சார சந்ததியார்னு கேட்குறாரு. பொல்லாத விபச்சார சந்ததின்றாரு. இதுக்கு தூய தமிழில் தம்பி என்ன தெரியுமா அர்த்தம்? இதோட கேவலமாக பேச முடியாது. இயேசு பேசுவார். இன்னும் வேத புஸ்தகத்தை அப்படியே நீ கிழித்தி புரட்டி பிடித்த இது மாதிரி பேசுகிற, இதுக்கு பதில் சொல்லு, கேட்டு பாரு போய். வேலை வெட்டி இல்லாத வேலையெல்லாம் செய்யாதீங்க. நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தா ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல். எல்லாம் விருந்தாளிக்கு பிறந்தவனா இருக்கீங்க. ஒருத்தவங்களோட சொத்துன வாட்டி சொல்கிறது உங்களுக்கு திருப்பி சவுக்கு எடுப்பார் இயேசு சொல்லியிருக்காங்க. அந்த சவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இது குறித்து நான் சொல்கிறேன். அப்படியே நீ எல்லாம் செத்துருக்கணும் நேரம். பாதி பேர் இந்த ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கிறான் பாருங்கள், சார்லஸ் மென்டல் அது சொல்கிறேன். அப்படியே இப்போ உட்காந்துட்டு ஒருத்தர் லாயிட்ட பேசுகிறார். அப்படியே இவர் 20 வருடம் உள்ளே இருப்பார், 18 வருடம் இருப்பார். இப்போ என்ன கிழிப்பியா? இப்போ போய் ஏதாவது விஷம் குத்தி செத்துப்போ. வீடியோ போடுறதுக்கெல்லாம் துப்பு கிடையாது உனக்கு. உங்களுக்கெல்லாம் எவனுக்குமே இங்கே சட்டமும் தெரியாது, வேதமும் தெரியாது. நீங்கள்லாம் காசுக்காக யூதாசை போல ஒரு கேவலமான பழப்பு படுத்திருக்க ஜந்துக்கள். நீங்கள் ஒரு தேவ மனுஷனை தான் மாட்டிட்டா நீதிமான், வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு. நீதிமானுக்கே 7 முறை விழுதல் இருக்கிறது என்று வேதம் நிச்சயப்படுத்துது தம்பி. சத்ரு தள்ளிவிட்டான். ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு ஊழியக்காரன் விழுந்தா இவ்வளவு கேவலமாக பேசி அவனை எவ்வளவு துன்புறுத்துனீங்க. இன்றைக்கி நான் ஆரம்பத்திலேருந்து சொன்னேன், சட்டம் கண்டிப்பாக ஒரு நியாயத்தை செய்யும். இன்றைக்கி சட்டம் செய்திருக்கிறது. அவர் இன்னும் நாளை ஒரு நாளிலே அவர் கண்டிப்பாக அவர் வெளியே வருவார். அதுக்கப்புறம் தான் இருக்கும் உங்களுக்கெல்லாம். அநேக இந்த தீர்ப்பில் ஒன்றும் இல்லாமல் போகும், இந்த கேஸ் ஒன்றும் இல்லாமல் போகும். அதில் ஒன்றுமே இருக்காது. மறுபடியும் அவர் எழுந்து பிரகாசிக்க ஆரம்பிப்பார். அந்த நிச்சயம் எனக்கு உண்டு. ஆரம்பத்திலேருந்து சொல்கிறேன். எங்களுடைய அந்த பணி நிமித்தம் தான் அநேக காரியங்களை நான் போட முடியலன்னு சொன்னேன், வீடியோ போட முடியலன்னு சொன்னேன். எங்களுக்கு இந்த வீடியோ போட்டு இந்த காரியங்கள் செய்கிறது கிடையாது. எங்களுக்கு அது தொழில் இல்லை. என்னுடைய வேலை வேறு. நாங்கள் பெரிய காரியங்களுக்காக இந்த தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் ஊழியங்களை குழிமுசல்களை போல கெடுக்கிற பல அந்நிய சக்திகளுக்கு எதிராக விரோதமாக போராடிட்டுருக்கோம். RSS, BJP, பஜ்ரங் தளுக்கு எதிர்த்து போராடிட்டுருக்கோம். எங்களுக்கு இந்துத்துவவாதிகளுக்கு எதிராக போராட்டிருக்கோம். உங்களை மாதிரி துப்பு கட்ட ஒன்றுக்கெல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது எங்களால். நான் திருப்பி சொல்கிறேன். நான் மற்ற ஆட்களை போல் அல்ல. இது ஒரு சிறுபான்மை மக்கள் நல கட்சி என்பது அரசியல் கட்சி. இதில் நீங்கள் சும்மா சீண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான பதில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக அதுக்கான விளைவு நீங்கள் சந்திப்பீங்க. அது நீங்கள் பாருங்கள், அது சீக்கிரத்தில் பாருங்கள். இது நான் கடைசி எச்சரிக்கையாக மறுபடியும் சொல்லி முடிக்கிறோம் உங்களுக்கு.
இனி எந்த ஊழியக்காரனுக்கும் நான் முன்னாலே சொல்லிட்டேன், இதோட அப்படியே விட்டுட்டு போயிடுவோன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஜான் ஜெபராஜுக்காக வந்து இதோட விட்டுட்டு போயிட்டோன்னு மட்டும் உங்களை நினைக்காதீங்க. நீங்கள் போட்டிருக்க அத்தனை வீடியோக்கள், எத்தனை வீடியோக்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் இருக்கோம். எல்லா காரியங்களும் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் 5 பேர் 6 பேர் கூடி கும்மால் அடிச்சுட்டு இங்கே தமிழ்நாட்டில் இருக்க கிறிஸ்தவ ஊழியக்காரனை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். திருச்சபையை கேவலப்படுத்திட்டு இருக்க. நான் முதல்ல சொன்னேன், ஊழியம் செய்ய உனக்கு துப்பு இருந்தால் ஒரு திருச்சபை ஆரம்பி, ஒருத்தனுக்கு ஞானஸ்தானம் கொடுறானி, அப்புறம் பேசு. அந்த மாதிரி வேலை செய்ய முடியலன்னா கவர்மெண்ட் வேலையை பார்த்துரு. நீ எல்லாம் ஆர்எஸ்எஸ் கைக்கூலியாக, இந்துத்துவாவின் கைக்கூலியாக வேலை செய்துட்ருக்க. இல்லை பைபிளில் உனக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா ஏதாவது தப்பாக வசனம் பேசுனா அது இது கிடையாதுங்க இதான் சொல்லி நிரூபித்து காட்டு. இதெல்லாம் உட்காந்துட்டு கும்ப ஏளனம் பண்ணி அவன் ட்ரெஸ்ஸை பார்த்து அவன் வண்டி அதை பண்ணி இதை பண்ணின்னு சொல்லி கேவலப்படுத்தி வீடியோவை போட்டுட்டு இது மாதிரி அலைஞ்சிட்ருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன். மறுபடியும் எல்லா யூடியூப்களும் சொல்கிறேன், பணி நிமித்தமாக அதிக வேலை நிமித்தமாக தான் நீங்கள் வந்தெல்லாம் தப்பிச்சிட்ருக்கீங்க. மறுபடியும் நான் சொன்னேன், இது விடுமுறை காலம். நீதிமன்றத்துக்கு இன்னும் நாங்கள் நிறைய அரசியல் மற்ற வேலையில் அதிக பலு இருப்பதால் ஓடிட்டுருக்கிறதால அங்கே இங்கே பயணத்தில் இருப்பதால் உங்களுக்கு காலம் வந்து இன்னும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதோட முடிச்சுட்டு இந்த சேனல்லாம் நீங்கள் முடிக்கலைன்னா கண்டிப்பாக இதற்கான விளைவை நீங்கள் சந்திப்பீர்கள். இது மறுபடியும் சொல்லிகிட்ருக்கோம். இது ஒரு எச்சரிப்பின் சத்தம். ஒழுங்காக கிறிஸ்துவில் கேலி செய்வதை இதோடு விட்டுருங்க. கிரிட்டிசைஸ் பண்ண நான் வேணாம் சொல்கிறேன். நல்ல கிரிட்டிசைஸ், ஏதாவது நியாயமான வேதத்தை தவறு செய்கிறோன்னே வேதத்தில் உண்மையாக குற்றம் செய், நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன். எல்லா கிரிட்டிசைஸும் வந்து நல்ல ஒருவரை திருத்திக் கொள்வதற்கு உதவி செய்யும். ஆனால் ஒருவனை கேவலப்படுத்தியோ ஒருவனை கொச்சப்படுத்தியோ ஏதோ உனக்கு மட்டும்தான் வேத புத்தகம் தெரியும், உலகத்தில் வேறு எவனுக்குமே தெரியாதுன்ற மாதிரி பெரிய ஒரு அறிவாளி மாதிரி உட்காந்துட்டு ஒன்று துப்பு கட்டவங்க உனக்கு வந்து ஒரு 5 கேள்வி கேட்டணும் உன்னால் பதில் சொல்ல தெரியாது. நீ எல்லாம் உட்காந்து இந்த பேசிட்டு இருக்கீங்க. இந்த தரம் கெட்ட ஒன்றும் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அந்த யூடியூப்பில் வர அந்த கேவலமான அந்த காசு தான். அதுதான் உங்களை இப்படி பண்ண சொல்லுது. நான் முதல்ல சொல்லியிருந்தேன், நீ எந்த சபைக்கு போகிற எல்லாம் அட்ரஸ் கிடையாது, ஒன்றுத்துக்கு அட்ரஸே கிடையாது. நான் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிடுவோம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது எங்களுக்கு. இப்படி பின்னாலே ஒளிந்து கொண்டு கோழைகளைப் போல கேவலமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து விரைவாக ஒரு பதிலடி நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். அது கண்டிப்பாக இது செய்யும். ஏன்னா நாங்கள் வந்து யாரையோ வெளியாட்டிலே போய் போராடி இருக்கிறதோட உள்ளே இருக்கிற கலைகளையெல்லாம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற கலையை முதல்ல சுத்தம் செய்யணுன்றதில் இப்போ முடிவு எடுத்திருக்கோம். இதை பின்னால் செய்வோம். ஆனால் நாளை ஜான் ஜெபராஜ் அவர்கள் தொடர்ந்து இந்த வழக்கை அவருடைய ஆட்கள் எல்லாம் சரியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது இப்போ தீர்ப்பாகி வந்திருக்கிறது. அதோடைய நிபந்தனைகள் நாளை சொல்லப்பட்ட பிறகு அதை கொடுத்து தொடர்ந்து பேசுவோம். நான் அதை தான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிகிட்ருக்கிறேன். இது ஒன்றுமில்லாமல் போகும். இதில் அதில் இருக்கிற பல காரியங்கள் என்னென்ன நீதிமன்றத்தோடு தொடர்பு கொண்டு நாங்கள் அந்த இதே காரியத்தில் இருப்பதால் பல காரியங்களை ஓப்பனாக பேச முடியாது என்பதற்காகத்தான் அதை சொல்லிக்கொண்டு திருப்பி சொல்கிறோம். அதில் வழக்கில் ஒன்றுமில்லை. அது எல்லாமே வந்து விசாரணைக்கு வரும்போது ஒன்றுமில்லாமல் போகும். அவர் மறுபடியும் வந்து முன்னை விட அதிகமான தேவ வேலையை செய்வதற்கு அவருக்கு ஆயத்தப்படுத்துகிற அந்த காலம் இன்னும் அந்த சில காலம்தான். மற்றபடி அவருக்கு எந்த பிரச்சனையும் இது வராது என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். அந்த ஊழியத்தை தொடர்ந்து அவர் செய்யும்படியாகவும் கர்த்தருக்கு சித்தமானால் அவர் மறுபடியுமாய் அவருடைய அந்த குடும்ப வாழ்க்கையில் கூட ஒரு சமாதானமும் அவர் எல்லா ஊழியக்காரனும் சேர்ந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையும் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் கண்டிப்பாக எல்லோரும் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல ஆலோசனை கண்டிப்பாக கொடுப்போம். ஆகவே இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் அவரை மறுபடியுமாய் கடவுள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள். நாளை மீதியான காரியங்கள் வரும்போது மறுபடியுமாய் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி. இந்த காணொலியை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.